ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ். குயின் எலிசபெத் இரண்டாவது எலிசபெத் மகாராணி இறந்துட்டாங்க. அதுக்காக ஆக்டிவேட் செய்யப்பட்ட பிளான் தான் ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குயின் எலிசபெத் அவர்கள் இங்கிலாந்தில் வச்சு இறக்கலை, ஸ்காட்லாந்தில் வச்சு இறந்துருக்காங்க. அதனால் ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது ஆப்ரேஷன் யூனிகானாக மாற்றப்பட்டு அதன் பிறகு ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜாக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அது என்ன ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ், அது என்ன ஆப்ரேஷன் யூனிகான், அது இல்லாமல் குயின் எலிசபெத் அவர்களுடைய வரலாறு, ஏன் 9 நாட்களுக்கு பிறகு தான் அவங்களுடைய உடல் அப்படிங்கிறது நல்லடக்கம் செய்யப்படுகிறது, இப்படி பல கேள்விகள், பல வியப்பான தகவல்கள். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 1952 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து இரண்டாவது குயின் எலிசபெத் அப்படிங்கிறவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய மகாராணியாக இருக்காங்க. ஸோ இந்த இரண்டாவது எலிசபெத் மகாராணி அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 96 வயதில் இறக்குறாங்க. 70 வருடங்கள் மகாராணியாக வாழ்ந்திருக்காங்க. அப்படி 70 வருடங்கள் மகாராணியாக வாழ்ந்ததுனால இங்கிலாந்தினுடைய அந்த நாட்டு வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இவ்வளோ நாள் ஒரு மகாராணியாக வாழ்ந்தவங்க இவங்க தான் அப்படிங்கிற ஒரு சாதனையும் இங்கே செய்யப்படுது. குயின் இரண்டாவது எலிசபெத்துக்கு பிறகு அடுத்ததா இங்கே யார் ராஜா ராணியாக மாறப்போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு 73 வயதான குயின் எலிசபெத் அவர்களுடைய மகன் அப்படிங்கிறவர் தான் அடுத்த ராஜாவாக போறார் அப்படிங்கிற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா குயின் இரண்டாவது எலிசபெத் அவர்களுடைய வரலாறு என்ன? இந்த வரலாறு நம்ம தேடி போனோம்னா 1926 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தான் குயின் எலிசபெத் அவர்கள் பிறக்கிறாங்க. அப்படி பிறக்கும்போது இவருடைய தந்தை பெயர் 6ஆம் ஜார்ஜ் அப்படிங்கிறதும் தாயின் பெயர் எலிசபெத் அப்படிங்கிறது தான். இதனால தான் இவருடைய பெயர் இரண்டாவது எலிசபெத் அப்படிங்கிறது அறியப்படுகிறது. ஸோ இவர் பிறக்கும்போது பிரிட்டனுடைய மன்னராக இருப்பவர் அவங்களுடைய தாத்தாவாக இருந்த ஜார்ஜ் 5 அப்படிங்கிறவர் தான். ஜார்ஜ் 5 அப்படிங்கிற அவருடைய தாத்தா காலத்துக்கு பிறகு யார் அடுத்த மன்னனாகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னொரு பதில் இருந்தது, எட்வர்ட் 8 அப்படிங்கிறது. ஸோ 8வது எட்வர்ட் அவர்கள் தான் அடுத்த அரசனாக போகிறார் அப்படின்னு சொல்லும்போது ஜார்ஜ் 5 அதாவது எலிசபெத் அவர்களுடைய தந்தையாக இருப்பவருக்கு அரச பதவி அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்பே இல்லாமல் போனது. காரணம் இருக்கு. இந்த எட்வர்ட் 8 அப்படின்னு சொல்லி இல்லாட்டி ஜார்ஜ் அவர்களுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய எட்வர்ட் அவர்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்கும்போது குழந்தைகள் பிறக்கலாம். ஸோ எட்வர்ட் 8க்கு பிறகு அவங்களுடைய குழந்தைகளுக்கு தான் இந்த ராஜாவினுடைய அந்த வம்சாவளி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் யாருடைய எதிர்பார்ப்புமே இல்லாமல் எட்வர்ட் 8வது எட்வர்ட் என்ன செஞ்சிட்டார்னா அவருடைய மன்னர் பதவியை துறக்கிறார். எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த மன்னர் பதவியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால குயின் எலிசபெத் அவர்களுடைய தந்தையாக இருந்த ஜார்ஜ் 5க்கு இந்த ஒரு பதவி கிடைக்குது. அப்படித்தான் 5வது ஜார்ஜ் பிரிட்டனுடைய மன்னராக மாறுகிறார். பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம் இருக்கு, ராஜா ராணி. இதுல ராஜா முன்னமே இறந்துட்டார் அப்படின்னா ராணி மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அடுத்த அரசர் யார் அப்படிங்கிறது தீர்மானிக்க மாட்டாங்க. ராஜா ராணி இருவரும் இறந்த பிறகுதான் அடுத்த அரசர் யார் அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. நமக்கு புரியுற மாதிரி சொல்லப்போனால் இரண்டாவது குயின் எலிசபெத் அவர்களுடைய கணவன் 2021 வருடம் பிலிப் அவர்கள் இறந்து போகிறாங்க. அப்போ கூட அடுத்த அரசராக இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா எலிசபெத் அவர்கள் உயிரோடு இருக்கிறதுனால இப்போ தான் அடுத்த அரசர் யார் அப்படிங்கிறத பிரிட்டன் மக்கள் தெரிந்து கொள்ள போகிறாங்க. சரி, இந்த குயின் எலிசபெத் அவர்கள் 1952 5வது ஜார்ஜ் அப்படிங்கிற அவருடைய தந்தையும் இறந்த பிறகு, அவங்களுடைய தாயார் அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, அவருடைய தந்தையும் இறந்த பிறகு 1952 இவங்க தான் பிரிட்டனுடைய மகாராணி அப்படின்னு சொல்லி அறியப்படுறாங்க. அப்படி அறியப்படுற 1952 எக்ஸாக்டாக ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா 1947 இந்தியாவிலிருந்து பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் எல்லாமே திருடிட்டு போயிட்டாங்க. அதே 1947 தான் இந்த இரண்டாவது எலிசபெத் மகாராணிக்கு என்ன நடக்குது? கல்யாணம் நடக்குது. யார் கூட? பிலிப் அவர்கள் கூட. தனது 8வது வயதிலேயே இரண்டாவது எலிசபெத் அவர்கள் தனது 8வது வயதிலேயே பிலிப் அவர்கள் கூட அறிமுகமாகறாங்க. பிலிப் அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்மார்க் மற்றும் கிரீஸினுடைய இளவரசராக இருக்கிறார். 13வது வயதில், 8வது வயதில் பார்க்குறாங்க, 13வது வயதில் குயின் எலிசபெத் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. யார்கிட்ட? பிலிப் அவர்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு மாற்றி மாற்றி என்ன செஞ்சுக்கிறாங்க, காதல் கடிதங்கள் எல்லாமே அங்கே பரிமாறப்படுகிறது. 1947 வருடம் இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டு அதே வருடத்தில், அதாவது 1947 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி இவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறதும் நடைபெறுகிறது. இவங்களுக்கு மொத்தம் 4 குழந்தைகள், 8 பேர குழந்தைகள், 12 கொள்ளு பேர குழந்தைகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய குடும்பம் ரொம்ப பெருசு. இந்த அரச குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், பிரிட்டனுடைய அரச குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 3வது குழந்தையை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அதே மாதிரி வயிற்றில் ஒரு கரு உருவாகிவிட்டது அப்படின்னா அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அது என்ன குழந்தை, ஆனா பெண்ணா அப்படிங்கிறத யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது விதியாக இருக்குது.
அந்த குழந்தை பிறந்த பிறகு அது பக்கிங்ஹாம் பேலஸில் வந்து ஒரு பெரிய கேட்டில் இது ஆண் குழந்தை தான் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பு வர வரைக்கும் அந்த குழந்தையினுடைய பாலினம் அப்படிங்கிறத வெளியிலே சொல்லவே கூடாது. நமக்கெல்லாம் தெரியும் கியூன் எலிசபெத் அவர்கள் ஒரு கிரீடம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த அரண்மனையில் இல்லாட்டி அந்த மன்னர் வம்சத்தை சார்ந்தவங்க எல்லாருமே குறிப்பாக கல்யாணமானவங்க மட்டும்தான் கிரீடம் வைக்க வேண்டும். அப்படி கிரீடத்தை கூட 6 மணிக்கு மேலே தான் வைக்கணுமா. 6 மணிக்கு முன்னாடி அவங்க கிரீடம் வைத்து பார்க்க மாட்டோம். கரெக்டாக அவங்க தலையில் தொப்பி மட்டும்தான் இருக்கும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சட்டம். இந்த சட்டம் மட்டும் இல்லை, இப்போ திடீர்னு இந்த மாதிரி மகாராணி கியூன் எலிசபெத் அவர்களாக இருக்கலாம், பிலிப் அவர்களாக இருக்கலாம், ஒரு விருந்தில் போய் பங்கெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கையில் ஒரு கைப்பை அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கைப்பை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அந்த கைப்பையை எப்படி வச்சுட்டு இருக்காங்களோ அதுக்குப்படி அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய வேலையை செய்வாங்களாம். அந்த கைப்பையை எடுத்து அப்படியே மேஜைக்கு மேலே வச்சுட்டாங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் அந்த விழா அப்படிங்கிறது முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளையாக பார்க்கப்படும். சரி, அவங்க கைப்பையை எடுத்து அடுத்ததாக ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாற்றுறாங்கன்னா இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும். மகாராணி அவர்கள் சாப்பிட்ற வரைக்கும் தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிடணும். அவங்க சாப்பிட்றத நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிடணும், சாப்பாடை நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எழுதப்படாத இல்லை இந்த அரச குடும்பத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விதியாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததா காதல். எனக்கு இப்போ ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, நான் ஒரு மன்னர் வம்சத்தை சார்ந்தவன் அப்படின்னா நேரடியாக இன்னொரு ஆள்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, எனக்கு பிடிச்ச நபர்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ராணிகிட்ட வந்து சொல்லணுமா, ராணி எனக்கு இப்படி ஒரு ஆளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ராணி சம்மதம் தெரிவித்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவங்க கிட்ட போய் ப்ரப்போஸ்லாம் பண்ண முடியும். ராணியினுடைய சம்மதம் இல்லை என்றால் அங்கே கல்யாணம் இல்லாட்டி அந்த காதல் அப்படிங்கிறது அன்றோடு துண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு கட்டளையாக இருக்குது. கியூன் 2வது எலிசபெத் அவர்கள் ஸ்காட்லாண்டுக்கு எதுக்கு போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிரைம் மினிஸ்டர் போட்டி நடந்தது, போரிஸ் ஜான்சன் அவர்கள் வெளியேறிவிட்டார். இந்த ராஜினாமா செஞ்சிட்டார், பெரிய ப்ரெஷர்லாம் வந்துச்சு. ஸோ பிரிட்டனுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்திய வம்சாவளியை சார்ந்த ரிஷி சுனாக் அவர்களும் அதே மாதிரி லிஸ் ட்ரஸ் அவர்களுக்கும் இடையே கடுமையாக போட்டி நடந்துச்சு. அதில் லிஸ் ட்ரஸ் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. அப்படி ஜெயிச்ச உடனே அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டராக அவங்களை அங்கீகரிப்பதற்காக ஸ்காட்லாண்டில் வச்சு விழா நடக்குது. பொதுவாக இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே பிரிட்டனில் தான் வச்சு நடக்கும். ஆனால் எதுக்காக ஸ்காட்லாண்டில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போதே ராணிக்கு எலிசபெத் 2வது எலிசபெத் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஸ்காட்லாந்தில் இருக்கிறனால ஸ்காட்லாந்து அரண்மனையிலேயே வச்சு இந்த பிரைம் மினிஸ்டருடைய பதவி அப்படிங்கிறது எல்லாமே அவங்க என்ன செஞ்சு வைக்கிறாங்க, பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. அதன் பிறகு தான் ஸ்காட்லாண்டில் வைத்து இறந்து விடுகிறார்கள் கியூன் 2வது எலிசபெத் அவர்கள். ஸோ இப்படி இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அதை நேரடியாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிபிசி நிறுவனம் அதை அறிவிக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய அரண்மனையை சார்ந்தவர்கள் அதை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்த பிறகு எலிசபெத் அவர்களுடைய மூத்த மகனான சார்லஸ் அவர்கள் அடுத்த அரசர் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. அதை அறிவிப்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டன் கவுன்சிலை சார்ந்த நபர்கள் வந்து ஒரு மனதாக நாங்கள் சார்லஸை எங்களுடைய அரசனாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது செயின்ட் ஜேம்ஸ் அரண்மனையிலையும் அதே மாதிரி ராயல் எக்ஸ்சேஞ்சிலும் இதனுடைய ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகும். அந்த அறிவிப்பு வெளியாகும் போதே எல்லாருமே இப்போ என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா நிறைய உலக நாட்டு தலைவர்கள் எல்லாருமே இந்த 2வது எலிசபெத் அவர்களுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி அப்படிங்கிறது செலுத்திட்டு இருப்பாங்க. 3வது தினம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்லஸ் அவர்கள் ஸ்காட்லாந்து, வடக்கு அயர்லாந்து, பெல்பஸ்ட் பகுதிகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார். இது 3 மற்றும் 4வது தினம் நடக்க போகக்கூடிய ஒரு விஷயம். அதன் பிறகு 5வது நாளில் பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருந்து நாடாளுமன்ற மாளிகை வரை ஊர்வலம் அப்படிங்கிறது நடக்குமா. 5வது நாள் முடிவுக்கு பிறகு 6வது நாள்லேருந்து 9வது நாள் வரை மன்னர் சார்லஸ் வேர்ல்ஸ் நாடாளுமன்றத்துக்கு சென்று கார்டிஃப் லியாண்டஃப் கத்தீட்ரல் அப்படிங்கிறதுக்கு செல்வார். மறுபுறம் இறுதிச் சடங்குகள் அப்படிங்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த 9வது நாள் முடிவில் தான் இறுதிச் சடங்கு. எலிசபெத் மகாராணிக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக எல்லாருமே அஞ்சலிலாம் செலுத்தி முடித்த பிறகு அவருடைய அந்த உடல் என்பது அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களுடைய உடல் புதைக்கப்படும் இடத்தில் புதைக்கப்படும் அப்படின்னு சொல்லி 9 தினங்கள் துக்க அனுசரணை மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் ஆபரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. பொதுவாக ராணியோ ராஜாவோ இறந்துட்டாங்கன்னா லண்டன் பிரிட்ஜ் இடிந்து விழுந்து விட்டது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு மட்டும்தான் எல்லாருக்குமே கொடுக்கப்படுமா. அதாவது ராணி ராஜாவினுடைய பெயர் கூட சொல்லப்படாது. லண்டன் பிரிட்ஜ் இடிந்து விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போதே புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே சாவு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இவ்வளோ பெரிய ப்ரொசீஜருக்கு மத்தியில் சார்லஸ் அவர்களுடைய முதல் மனைவியை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, டயானா அவர்கள். ஏன்னா சார்லஸ் அவர்கள் அரசனாக பதவி ஏற்கும்போது டயானா அவர்கள் தான் அரசியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஏற்பட்டு டயானா அவர்கள் சார்லஸ் அவர்களை விவாகரத்து பண்ணிடுறாங்க. அப்படி விவாகரத்து பண்ணி 1997 என்ன செஞ்சிடறாங்க, உயிரிழந்து விடுகிறார்கள். ஒரு ஆக்சிடென்ட்ல டயானா அவர்கள் இறந்து விடுகிறார்கள். சார்லஸ் அவர்கள் கேமிலாவை திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஸோ கேமிலா தான் இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய மகாராணி அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இப்போ 73 வயதாக இருக்கக்கூடிய சார்லஸ் அவர்களுக்கோ இல்லாட்டி கேமிலா அவர்களுக்கோ ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2 பேரும் உயிரிழக்க வேண்டும். அதன் பிறகு யார் அரசனாக வருவார்கள் என்று கேட்டால்
டயானா அவர்களுக்கு பிறந்த டயானா சார்லஸ் இந்த தம்பதியினுக்கு பிறந்த 2 குழந்தைகள் இருக்காங்க, வில்லியம் மற்றும் ஹாரி. இதில் ஹாரியினுடைய திருமணம், அதிலிருந்து அவர் அரண்மனையிலிருந்து வெளியேறியது எல்லாமே நமக்கு தெரியும். வில்லியம் அவர்களும் அவங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கேத்தரின் அவர்களும் தான் அடுத்த பதவிக்கு வருவாங்க, ராஜாவாகவும் ராணியாகவும் வருவார்கள் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக இந்த ராஜ குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி பலவிதமான வரலாறுகளும் அந்த வரலாற்று கூடவே பலவிதமான சடங்குகளும் இருப்பதனால தான் இந்த 9 தினங்கள் அப்படிங்கிற துக்க அனுசரணையும் சடங்குகளும் நீள்கிறது. அடுத்த அரசன் அடுத்த அரசு யார் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே நம்ம தெரிந்து கொண்டோம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5வது ஜார்ஜ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை கியூன் 2வது எலிசபெத் அவர்களாக இருக்கட்டும், இந்தியாவுக்கு அவங்க செய்த அநீதி அப்படிங்கிறது அநீதி தான். அதில் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, அவங்க காலனியாக வைத்திருந்த பல நாடுகளில் செய்த அநீதி அப்படிங்கிறத யாராலையுமே இங்கே மறுக்க முடியாது. இந்த 2வது எலிசபெத் அவர்கள் வெளியில் போய் படித்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்கள படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் எல்லாமே அவங்க வீட்டுக்கே வர வைக்கப்படுவார்கள். அதே மாதிரி அவங்களுடைய உடையாக இருக்கட்டும், அது ராஜ குடும்பத்தை சார்ந்த பெண்கள் ஆண்கள் இவங்களுக்கு கட்டுக்கோப்பான உடைகள் அப்படிங்கிறது எப்போதுமே கொடுக்கப்படுமாம். ஆபாச உடைகளுக்கு அங்கே அங்கீகாரம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரௌசர்ஸ் 10 வயதில் வரை அங்கே இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் ட்ரௌசர்ஸ் மட்டும்தான் போடணும், பேண்ட் அப்படிங்கிறத போட முடியாது அப்படிங்கிறதும் ஒரு விதியாக இருக்கிறது. இப்படி பல விதிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்படி பலவிதமான சட்டத்திட்டங்கள் இந்த ராஜ குடும்பத்துக்கு இருக்கிறது அப்படிங்கிறதும் இங்கே நிதர்சனமான உண்மைதான். ஸோ ஓவராலாக 2வது கியூன் எலிசபெத் அவர்கள் மறைவு, அதன் பின்னால் நடக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம தெரிந்து கொண்டோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.